நம்ம எல்லாருக்கும் ஸ்பேஸை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எப்பவுமே இருக்கும். ஆரம்பகால மனுஷன் சூரியன் பூமியை சுற்றி வருதுன்னு நினைச்சான். அதனால தான் இரவு பகல் மாறுதுன்னு நம்பினாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பூமியோட சமமான நிலப்பரப்புன்னு நம்பினாங்க. அறிவியல் வளர்ச்சி அடைய தான் நமக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஸ்பேஸை பற்றின நிறைய விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாமலையும் இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பேஸை பற்றின 30 சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எத்தனை விஷயம் முன்னாடியே தெரியும், எத்தனை விஷயம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்ட். நம்ம சூரிய குடும்பத்திலேயே 2 கிரகத்துல மட்டும்தான் நிலவு இல்லை. அது மெர்க்குரி அண்ட் வீனஸ். நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப வெப்பமான கிரகம்னா அது வீனஸ் தான். ஆனா மெர்க்குரி தானே சூரியன் பக்கத்துல இருக்கு, அப்ப அதுதானே வெப்பமான கிரகமா இருக்கணும். ஏன் வீனஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வீனஸோடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை உருவாக்குது. இதனால அந்த கிரகத்துடைய நிலையான டெம்பரேச்சர் 462 டிகிரி செல்சியஸ். அதுவே மெர்க்குரி பாத்தீங்கன்னா 430 டிகிரி செல்சியஸ். ஒரு கருந்துளை அதுக்கு பக்கத்துல போற நட்சத்திரத்தை தனக்குள்ள இழுத்துக்கின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம மில்கிவே கேலக்சியோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை ஆராய்ச்சியாளர்கள் 20 ஆண்டுகளா கண்காணிச்சுட்டு வராங்க. அது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். அதோடைய பேரு சகிட்டேரியஸ் ஏ. நம்ம சூரிய குடும்பம் உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 4.571 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளுடைய சூரியன் பெருசாக ஆரம்பிக்கும். சுமார் 7.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளுடைய சூரியன் நம்ம பூமியை முழுங்கிடும். என்செலாடஸ் சனி கிரகத்தை சுத்தி வர ஒரு குட்டி நிலா. இந்த நிலா 90% சூரிய ஒளியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலவுடைய சர்ஃபேஸ் பனிப்பாறைகளால உருவாகி இருக்கு. அதனால சூரிய ஒளியை அப்படியே பிரதிபலிக்க முடியுது. இந்த நிலவுடைய டெம்பரேச்சர் -201 டிகிரி செல்சியஸ். நம்ம பூமியிலேயே மிகப்பெரிய மலைனா மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதோடைய உயரம் 5.5 மைல்ஸ். ஆனா நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய மலை எதுன்னு கேட்டீங்கன்னா ஒலிம்பஸ் மவுண்ட்ஸ். அதோடைய உயரம் 16 மைல்ஸ். இது நம்ம செவ்வாய் கிரகத்துல இருக்கு. இது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 3 மடங்கு பெருசு. M51 கேலக்சி தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ண ஸ்பைரல் கேலக்சி. இந்த கேலக்சியை வச்சு தான் நம்ம கேலக்சியும் டிசைன் பண்ணோம். இந்த ஸ்பைரல் வகை கேலக்சிகள் பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் வாயுக்களால் உருவான நீண்ட பாதைகள் கொண்டது. ஒளியாண்டுன்ற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஒளியாண்டுனா எவ்வளவுன்னு தெரியுமா? லைட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் பயணிக்குதோ அந்த டிஸ்டன்ஸை தான் 1 லைட் இயர்னு சொல்றோம். லைட் ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது. அப்போ 1 லைட் இயர்னா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ். நம்ம மில்கிவே கேலக்சி எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? 1,05,700 லைட் இயர்ஸ். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே வேகமான ஸ்பேஸ் கிராஃப்ட்னா பார்க்கர் சோலார் பிராப். இதோடைய வேகம் 69,200 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த வேகத்துல நம்ம மில்கிவே கேலக்சியை பயணிச்சா கூட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு நமக்கு 450 மில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். சூரியனுடைய வெயிட் என்னன்னு தெரியுமா? 4.18 மில்லியன் பவுண்ட்ஸ். அதோடைய வெயிட் நம்ம பூமியோடைய வெயிட்டை விட 3,30,000 மடங்கு அதிகம். நம்ம சூரியனுக்குள்ள 13 லட்சம் பூமியை உள்ளடக்கலாம். அந்த அளவுக்கு பெருசு. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்துடைய வெயிட்டும் சேர்த்தா கூட சூரியனோட எடைக்கு ஈடாகாது. நம்ம பூமியில ஒரு மனுஷன் 100 கிலோ இருக்கான்னு வைங்களேன். அதே மனுஷன் செவ்வாய் கிரகத்துல இருந்தா அவனுடைய எடை வெறும் 38 கிலோ தான். ஏன்னா நம்ம பூமியை விட செவ்வாய் கிரகத்துல கிராவிட்டி கம்மியா இருக்கும். நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிக நிலாக்கள் இருக்கக்கூடிய கிரகம்னா ஜூபிட்டர் தான். ஜூபிட்டரை சுத்தி 79 நிலாக்கள் இருக்கு. அதுலயும் கேனிமீடி என்ற நிலாவுடைய பரப்பளவு 5,270 கிலோமீட்டர். இது நம்ம மெர்க்குரியை விட பெருசு. செவ்வாய் கிரகத்துடைய ஒரு வருஷம்ன்றது 24 மணி நேரம் 39 நிமிஷம் 35 செகண்ட். இதை பூமியோட கம்பேர் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இதோடைய ஒரு வருஷம்ன்றது 687 நாட்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கிரகம் சூரியனை ரொம்ப ஸ்லோவா சுத்தி வருது. பூமி தன்னைத்தானே சுத்திக்க 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்ட் ஆகும். இதை தான் நம்ம ஒரு நாள்னு சொல்றோம். இதுவே சூரியன் தன்னைத்தானே சுத்திக்க 25 to 35 நாட்கள் எடுத்துக்குதான். நிலவுல தண்ணி இருக்குன்ற விஷயத்த முதல்ல எவிடன்ஸோட கண்டுபிடிச்ச விண்கலத்துடைய பேர் என்னன்னு தெரியுமா? நாசாவுடைய எல்சிராஸ் கார்ட்டர் அப்சர்வேஷன் அண்ட் சென்சிங் சேட்டலைட். நம்ம சூரிய குடும்பத்திலேயே பூமிக்கு மட்டும்தான் கடவுளுடைய பெயரை வைக்கல. மற்ற எல்லா கிரகத்துக்கும் கிரீக் கடவுள் பெயரை வச்சிருக்காங்க. பூமியோட எர்த்ன்ற பேர் ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் ஓல்டு ஜெர்மானிக் வார்த்தைகள்ல இருந்து உருவானது. இதுக்கான அர்த்தம் கிரவுண்ட், நிலம்னு அர்த்தம்.
ப்ளூட்டோவோட சைஸ் என்னன்னு தெரியுமா? அது நம்ம நிலவை விட ரொம்ப சின்னது. நம்ம நிலவு 3475 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதுவே ப்ளூட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2374 கிலோமீட்டர் பரப்பளவு தான். நம்மளுடைய சூரியன் அப்புறம் நிலவோடைய ஈர்ப்பு விசை தான் கடல் அலைகளை தீர்மானிக்குது. நம்ம எல்லாருக்கும் கருந்துளையை பற்றி தெரியும், ஆனால் எத்தனை பேருக்கு வெந்துளையை பற்றி தெரியும்? அப்படி ஒன்று இருக்குன்றது மேத்தமெட்டிக்கலி பாசிபிளாக இருந்தாலும் இன்னிய வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. இதோடைய கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கருந்துளைக்கும் ஆப்போசிட்டாக ஒரு வெந்துளை இருக்கணும்னு நம்புறாங்க. ஏன்னா கருந்துளை நட்சத்திரம் மற்றும் கிரகங்களை தனக்குள்ள இழுத்துக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் வெளியே அனுப்ப ஒன்று இருக்கணும்னு நம்புறாங்க. அதை தான் வெந்துளைன்னு சொல்றாங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிகமான எரிமலை கொண்ட கிரகம் எதுனா வீனஸ் தான். 1600க்கும் அதிகமான எரிமலைகள் இருக்கலாம்னு கருதப்படுது. மேட்மேன்ஸ் என்ற உயரமான எரிமலையும் வீனஸ்ல இருக்கு. அதோடைய உயரம் 8 மைல்ஸ். நம்ம யுரேனஸ் ப்ளூ கலர்ல ஜொலிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதோடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸ் தான். யுரேனஸுடைய அட்மாஸ்பியர் ஹைட்ரஜன், ஹீலியம் அப்புறம் மீத்தேனால உருவாக்கப்பட்டது. இதுல மீத்தேன் அப்பர் அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால சூரியனுடைய ரெட் லைட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது. இதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் யுரேனஸ் ப்ளூ கலர்ல இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்தில் 4 கிரகங்கள் வாயுக்களால் நிரம்பினது. ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அப்புறம் நெப்டியூன். இதுல மோஸ்ட்லி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸ் தான் அதிகமா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பாறைகள் இருக்கு. யுரேனஸை சுற்றி 27 நிலாக்கள் இருக்கு. இதுல 5 பெரிய நிலாவும் 22 சின்ன நிலாக்களும் இருக்கு. இதுல பெரிய நிலானா டைட்டானியா தான். இதோடைய பரப்பளவு 1578 கிலோமீட்டர். நம்ம சூரிய குடும்பத்திலேயே 8வது மிகப்பெரிய நிலானா இந்த டைட்டானியா தான். யுரேனஸுடைய ஒரு வருஷன்றது பூமி ஆண்டு படி 84 வருஷம். இதோடைய ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா 97.77 டிகிரி சாஞ்சி இருக்கு. இதோடைய தனித்துவமான ஆக்சிஸ்னால இதோடைய ஒரு நாள்ன்றது 17 மணி நேரம் 14 நிமிஷம் 24 நொடி மட்டும்தான். நெப்டியூன் கிரகத்தில் இருக்கக்கூடிய ட்ரைட்டான் தான் நம்ம சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய நிலா. இந்த நிலா அதோடைய கிரகத்தை தலைகீழா சுத்தி வருது. இந்த ட்ரைட்டான் நிலவு கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய கிரகமான நெப்டியூனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெப்டியூனோட கிராவிட்டி தான். இதனால ஃபியூச்சர்ல இன்னொரு வளையம் உருவாகலான்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. நம்ம பூமியில இருக்கக்கூடிய மணலோடைய எண்ணிக்கையை விட அதிகமான நட்சத்திரங்கள் ஸ்பேஸ்ல இருக்கு. நைட்ல பூமியில இருந்து டெலஸ்கோப் மூலியமா பார்த்தா நமக்கு 70 செக்ஸ்டில்லியன் நட்சத்திரங்கள் தெரியுமா? ஒரு செக்ஸ்டில்லியன்னா 1க்கு அப்புறம் 22 சைபர் வரும். நெப்டியூனுக்கு ஒரு வருஷன்றது பூமியோட கணக்குப்படி 165 வருஷம், அதாவது 60,190 நாட்கள் எடுத்துக்குதான். இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெப்டியூன் ரொம்ப ஸ்லோவா சுத்தி வருது. அதோடைய வேகம் 5.43 கிலோமீட்டர் பர் செகண்ட். ப்ளூட்டோவோட லார்ஜஸ்ட் மூனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரோன். இது ப்ளூட்டோவோட half ஆஃப் த சைஸ் இருக்கும். ப்ளூட்டோவோட சைஸ் 1473 மைல்ஸ் பரப்பளவு. இதுவே கேரோனுடைய சைஸ் 750 மைல்ஸ் பரப்பளவு. நிலவுல முதல்ல காலை வச்சது யாருன்னு கேட்டா நம்ம எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிலவுல கால் தடம் பதிச்சா அந்த தடம் என்னைக்குமே அழியாது. ஏன்னா நிலவுல காத்தே கிடையாது. நிலவுல காத்தே இல்லைன்னா அப்புறம் எப்படி அமெரிக்காவோட பிளாக் நிலவுல நட சொல்ல அசைஞ்சது? இது இன்னி வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் மனிதன் ஸ்பேஸுக்கு அமைச்ச பெரிய ஆப்ஜெக்ட். அதோடைய நீளம் 109 மீட்டர். இது நம்ம பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்மளால நைட்ல பார்க்க முடியும். ஸ்பேஸை பத்தி நம்ம தெரிஞ்சிக்க நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நான் வீடியோ ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி எத்தனை விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், எத்தனை விஷயம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.